என் பேர் ஏ சஞ்சய். நான் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஈசி செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் எக்ஸ்பெரிமெண்ட்டு எப்படி ஈஸியாக பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் ரெக்டிஃபையர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரெக்டிஃபையர்னால் ஏசி சிக்னலை டிசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணோம். ரெக்டிஃபையரில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஆஃப் வே ரெக்டிஃபையர், ஒன்று ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஆஃப் வே ரெக்டிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சிக்னல் ஒன்று தான் வரும். ஃபுல் வே ரெக்டிஃபையரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சிக்னலுமே வரும். இப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ரெண்டு வைண்டிங் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி வைண்டிங், இன்னொன்று செகண்டரி வைண்டிங். ப்ரைமரி வைண்டிங்கை வந்து 230 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். செகண்டரி வைண்டிங்கை வந்து சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இன்புட் செட் பண்ண போகிறோம். இன்புட் செட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரையும் சிஆர்ஓ கனெக்ட் பண்ணோம். டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ப்ரைமரி வைண்டிங்கை 230 வோல்ட்டுக்கு கொடுக்கணும். பின்னெடுத்து ப்ரோபில் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சிஆர் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இதுதான் இன்புட் வேவ் ஃபார்ம். இதை வந்து நோட் பண்ணிங்க. இப்போ வந்து நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். வந்து அவுட்புட் பார்ப்போம். நம்ம அவுட்புட் வந்துச்சு. இப்போ ஃபுல் வே ரெக்டிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சர்க்கிளும் வந்துச்சு, நெகட்டிவ் சர்க்கிளும் வந்துச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா யூபிஎஸ்லேயும் மொபைல் சார்ஜர்லையும் யூஸ் பண்ணுறோம்.